ஒரு காட்டில் ஒரு முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்தனர். இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒருநாள் முயலுக்கும் ஆமைக்கும் சிறிய சண்டை ஏற்பட்டது. முயல் தன் நண்பன் ஆமையை, "நான் தான் உன்னைவிட பெரியவன்" என்று ஏளனமாக பேசியது. "என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது" என்று கூறி ஆமையை கிண்டல் செய்தது. அப்போது ஆமை எப்படி இந்த முயலின் கர்வத்தை அடக்குவது என்று நினைத்து கொண்டிருந்தது. அப்போது முயல் சொன்னது, "என்னுடன் நீ ஓட்டப்பந்தயம் வரவேண்டும். யார் முதலில் வருகிறார் என்று பார்ப்போம். அவர்கள்தான் பெரியவர்" என்று பெருமை அடித்தது முயல். அப்போது ஆமையும் அதற்கு சம்மதிக்க இருவரும் பந்தயத்திற்கு தயாராகின்றனர். அப்போது முயல் சொன்னது, "ஏ ஆமையே, எனக்கு நீண்ட கால்கள் உள்ளது, எனவே நான் தான் ஜெயிப்பேன். நீ தோற்றால் நான் சொல்வதைத்தான் நீ கேட்கணும். நான் தான் உன்னைவிட பெரியவன்" என்று மீண்டும் சிரித்தது. பின்னர் போட்டி துவங்கியது. முயல் வேகமாக ஓடியது. இடையில் ஒரு மரத்தின் கீழ் நின்று ஆமையை திரும்பி பார்க்க ஆமை வெகு தொலைவில் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. முயல் கண்மூடி அயர்ந்து தூங்கிவிட்டது. ஆமை மெதுவாக தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து வெற்றி பெற்றுவிட்டது. முயல் கண் விழித்து பார்த்ததும் தான் தோற்றுவிட்டதை உணர்ந்து ஆமையிடம் மன்னிப்பு கேட்க ஆமை மன்னித்தது. இந்த கதையின் முடிவு யாரும் யாருக்கும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அல்ல, எல்லோரும் சமமாகும்.